அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 227 228 அகழ்வரிகள். சாருயிர்க்கெல்லாம் தாரகமாம் பறை ஆருயிர்க்குயிராம் அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம். இதற்கு முன் வரியில் இறைவன் அண்டங்கள் அனைத்திலும் நிறைந்து விளங்குவது குறிப்பிடப்பட்டது. அப்படி நிறைந்து விளங்கும் இறைவனை சார்கின்ற உயிர்கள் அனைத்தினுக்கும் பறையாகிய மாயை ஆதாரமாக விளங்கும். பறை என்பது மனிதலே விளங்குவது. இறைவனை சாராத உயிர்களை பறை தன் வசம் வைத்து கொண்டு உலகாயதத்திலேயே உழல செய்யும் என தோன்றுகின்றது. ஆனால் இறைவனை சார்ந்த உயிர்களை பறை ஆகிய மாயை அசைக்க முடியாததால் அவர்களுக்கு மாயே ஆதாரமாய் விளங்கும். அப்படிப்பட்ட உயிர்கட்கு இறைவா அருட்பெருஞ்சோதியே நீயும் உயிர்க்குயிராய் விளங்குகின்றாய். குறிப்பு: பறை மனதை இடமாக கொள்ளும் என்பதற்கு ஆதாரம் பறை ஒலி என் மன பதியினில் விரித்தே அரைசது இயற்றனும் அருட்பெருஞ்சோதி. இறைவன் உயிர்க்குயிராய் விளங்குவதற்கு ஆதாரம் என் உயிர் நீ, என் உயிர்க்கோர் உயிரும் நீ, என் இன்னுயிருக்கு துணைவன் நீ, என்னை ஈன்ற அன்னை நீ, என்னுடைய அப்பன் நீ, என் அரும்பொருள் நீ, என் இதய தன்பம் நீ, என் நன்னெறி நீ, எனக்குரிய உறவும் நீ, என் நற்குரு நீ, என்னை கலந்த நட்பும் நீ, எந்தனுடைய வாழ்வும் நீ, என்னை காக்கும் தலைவன் நீ, கண்மூன்று தலைத்த தெய்வே. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.